ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் பற்றி நம்ம கவர்மெண்ட் நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் மருத்துவ குணமுள்ள பொருட்களாக அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். கற்பூரவள்ளியை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது சளி இருமலை குறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குன்னு. ஸோ அதை வச்சு கற்பூரவள்ளி மஞ்சூரியன்ஸ் எப்படி செய்யலான்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலை மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்பூரவள்ளி இலையை 5-6 இலைகள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கற்பூரவள்ளி இலைக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா நீங்கள் முழுசாகவும் போடலாம், இல்லைன்னா ஹாஃபாக நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். கேப்சிகத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை விட சின்ன சைஸ் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், தக்காளி அரைத்தது, தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, வறுத்த ஜீரகத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓமவள்ளி இலையை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம இந்த பிளேட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த பவுலில் வைக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓமவள்ளி இலையை எடுத்து நம்ம மசாலா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் பெருஞ்சீரகம், இது அவ்வளோமே ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சில்லி பவுடர், காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போடுங்க. மிளகுத்தூள், ஜீரகத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகு போட்டோம் இல்லையா, அது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஓம இலையை, அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலையை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கற்பூரவள்ளி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மஞ்சூரியன் பண்ணும்போது மோஸ்ட்லி சாஸ் தான் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. நான் எந்த வித சாஸ்லாம் ஆட் பண்ணவே இல்லை. இஞ்சி, பூண்டு, மஞ்சள், ஜீரகம், பெப்பர், அப்படி தான் நான் ஆன்டிபயோட்டிக் இல்லை ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்டிபயோட்டிக் இருக்க ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நேச்சுரலாகவே நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா மட்டும் இல்லைங்க, எந்த வைரஸாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட இது கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.